Hello Tamil viewers. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூமரிக்கல்ஸ் ஆன் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம நியூமரிக்கல்ஸ் ரிலேட்டட் டு சார்ஜிங், கூலும்ஸ் லா. ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கில் என்ன மாதிரி நியூமரிக்கல்ஸ் நம்மளால் சால்வ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தட் இஸ் அதுவும் இல்லாமல் நீட் அப்படின்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறப்ப கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளம்குள்ளே நம்ம போவோம். ஸோ பேசிக் ப்ராப்ளம். ஸோ ரிகார்டிங் சார்ஜிங் நம்ம பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இங்கே பாருங்கள். ஸோ வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பொசஸ்டு பை 1 kg ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ 1 kg ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 1 கிலோ சக்கரை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ 1 kg ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அந்த ஒரு எலக்ட்ரானோட மாஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ சக்கரை இருக்குது, அதில் ஒரு சர்க்கரையோட மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் த டோட்டல் மாஸ். என்ன கேட்குறாங்க? டோட்டல் சார்ஜ் கேட்குறாங்க. டோட்டல் சார்ஜ் ஆஃப் ஆல் த எலக்ட்ரான்ஸ். 1 kg எலக்ட்ரான் இருக்குது, அதில் இந்த 1 kg எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? அதில் வந்து என்னென்னா ஒரு எலக்ட்ரானோட மாஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்துச்சு, அதோட மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 1 kgக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னா வந்து 1 kg ஆஃப் எலக்ட்ரான்ஸில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கிவன் பை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிவன் மாஸ். ஸோ 1 kg மாஸ் கொடுத்துருக்கானா, ஸோ கிவன் மாஸ் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானோட மாஸ் என்னது? ஸோ கிவன் மாஸ் எவ்வளோ? 1 kg கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31. ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா approximately 1.1 into 10 power 30. This much number of electrons are there in 1 kg. ஸோ 1 kg எலக்ட்ரான்ஸில் எனக்கு என்னது? இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இதோட சார்ஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்குறாங்க. ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஃபார்முலா மூலமாக நம்மளுக்கு தெரியும். Q is equal to NE. ஸோ டோட்டல் சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? N into Nங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் சார்ஜஸ். ஸோ நம்மளுக்கு சார்ஜஸ்னா என்னது? எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி வேல்யூ ஆஃப் 1 சார்ஜ் என்ன நம்மளுக்கு? ஸோ அதை நம்மளுக்கு நம்ம என்னது தியரியில் படிச்சிருப்போம். வேல்யூ ஆஃப் 1 எலக்ட்ரான் எவ்வளோது? 1.6 into 10 power minus 19 கூலும். ஸோ ஒரு சார்ஜ் தான், அந்த ஒரு சார்ஜோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எனக்கு இத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. அப்போ டோட்டல் சார்ஜ் என்னது? 1.1 into 10 power 30 into E 1.6 into 10 power minus 19. ஸோ இந்த கேல்குலேஷன் நம்ம போட்டோம்னா we'll be getting 1.76 into 10 power 11 Coulomb. ஸோ இதான் சார்ஜ். இந்த ஆப்ஷன் எங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 1 kg ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னா அதில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸோ டோட்டல் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? Q is equal to NE. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் சார்ஜ். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா when 10 power 19 electrons are removed from a neutral plate. ஓகே, எனக்கு வந்து ஒரு நியூட்ரல் பிளேட் இருக்குது. நியூட்ரல் பிளேட் என்ன அர்த்தம்? ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். நம்ம டோட்டலாக நியூட்ரலாக இருக்கும் ரெண்டு சார்ஜஸ் சேர்க்குறப்ப. ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வாட் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா. சார்ஜ் கண்டுபிடிக்கு நம்பர் இன்டூ சார்ஜ் ஆஃப் 1. ஓகே, ஸோ நம்பர் ஒன்று எனக்கு கொடுத்துட்டாங்க 10 power 19 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு. ஸோ 10 power 19 சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் என்னது? 1.6 into 10 power minus 19. ஓகே, ஸோ வந்து என்ன வந்து 1.6 கூலும். ஸோ இப்போ இது ப்ளஸ்ஸா மைனஸா? ஓகே, ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நியூட்ரல் பிளேட்லேருந்து இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போயிடுச்சுன்னா எனக்கு அந்த நியூட்ரல் பிளேட்டில் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸஸாக தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் சார்ஜ் என்னது? எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த சார்ஜ் வேல்யூ என்னது? இட் ஷுட் பி பாசிட்டிவ். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிடுச்சு. ஒரு பாடி பாசிட்டிவ் சார்ஜாக நெகட்டிவ் சார்ஜாக ஏதோ வச்சு சொல்கிறோன்னா வந்து எலக்ட்ரான்ஸை வச்சு மட்டும்தான். எலக்ட்ரான்ஸ் வெளியே போச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் நிறைய கெயின் பண்ணுச்சுன்னா அது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா வந்து when a glass rod is rubbed with silk cloth.
சில்கா சில்க் கிளாத் ஓகே. ஸோ இட் என்ன 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் சில்க், gives electrons to silk, gains protons from silk, gives protons to silk. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ப்ரோட்டான்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ப்ரோட்டான்ஸை கொடுக்கவும் முடியாது வாங்கவும் முடியாது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷனும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே. ஸோ அப்போ ஏ ஆர் பி அப்படி தான் இருக்கும். அதில் எது? ஸோ என்ன சொல்கிறோன்னா வந்து when a glass rod is rubbed to silk cloth, நம்ம தியரியிலே படிச்சிருக்கோம். glass rod will become positive charge, silk cloth வந்து பார்த்தீங்கன்னா will become negative charge. கிளாஸ் ராடு இது சில்க் கிளாத் ஓகேவா. ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும் என்ன அர்த்தம்? இட் ஷுட் லாஸ் எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணாதான் அது பாசிட்டிவ் சார்ஜாக ஆக முடியும். அப்படிங்கிறப்ப என்ன வருது? இட் கிவ்ஸ் எலக்ட்ரான்ஸ் டு சில்க் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே. த ஃபோர்த் ப்ராப்ளம். ஸோ இந்த ஃபோர்த் ப்ராப்ளத்தில் பாருங்கள், ஒன் மெட்டாலிக் ஸ்பியர் ஏ, மெட்டாலிக் ஸ்பியர் ஏ இஸ் கிவன் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது அப்படின்னா என்னது? அதில் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணால் தான் அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். மொத்தத்தில் அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு. ஓகே. வேரஸ் அனதர் ஐடென்டிக்கல் அதே மாதிரி சிமிலராக இன்னொரு மெட்டாலிக் ஸ்பியர் பி இருக்கு ஓகேவா. சேம் மாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆஸ் ஆஃப் ஏ இஸ் கிவன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அதில் நிறைய எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் பியை பொறுத்த வரைக்கும். தென் கொஸ்டின் பாருங்க, மாஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஸ்டில் ரிமைன்ஸ் ஈக்குவலா. ஸோ இப்போ வந்து மாஸை பொறுத்து கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பாடி சார்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணும், இல்லை எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும் ஓகேவா. ஸோ அப்போ வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும் நம்ம எதை கன்சிடர் பண்ணணும்? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானோட மாஸ் சர்டன் வேல்யூ இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏவை பொறுத்த வரைக்கும் இஸ் கிவன் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜாக ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இது எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணாதான் இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வெளியே போகுதுல, வெளியே போகிறனால இதில் இருக்கிற மாசு கம்மி ஆகும். எது? ஏயை பொறுத்த வரைக்கும் என்னது? அதோட மாஸ் கம்மி ஆகும் பாசிட்டிவ் சார்ஜ்னால. இதே பாருங்க பியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இட் இஸ் கிவன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஈவன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றப்ப என்னது? இட் கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணனால அதோட மாஸ் அதிகமாக தான் செய்யும். அப்போ பியை பொறுத்த வரைக்கும் என்னது? அதோட மாசு அதிகமாகுது. ஸோ பி வந்து மாஸ் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ அப்போ என்னது? ஆப்ஷனை பாருங்க. ஏ அண்ட் பி ஈக்குவலாக கண்டிப்பாக கிடையாது. ஏ இன்க்ரீஸ் ஆகுதா? கிடையாது. பி கம்மியாகுமா? கிடையாது. பி அதிகமாகும். ஸோ மாஸ் ஆஃப் பி இன்க்ரீசஸ். அதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே. இந்த ஃபிஃப்த் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் இந்த கொஸ்டின் NEET 2013 கேட்ட கொஸ்டின். So two pith balls carrying equal charges are suspended from a common point by strings. இங்க பாருங்க, ரெண்டு பித் பால் இருக்கு. ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் சென்டர் பாயிண்ட்ல ரெண்டுமே நம்மளுக்கு அங்கே விட்டுருக்காங்க ஆஃப் ஈக்குவல் லென்த். ஓகே. த ஈக்குலிபிரியம் செப்பரேஷன் பிட்வீன் தெம் இஸ் ஆர். ஓகே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செப்பரேஷன் பாயிண்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் காமனாக நம்ம ஒய்ங்கிற மாதிரி எடுத்துருக்கோம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, now the strings are rigidly clamped at half the height. இப்போ இதே சேம் ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதியாக வெட்டி தொங்க விட்டா எப்படி? ஸோ இந்த மாதிரி தொங்க வரப்போ இந்த காமன் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு y/2 ஆயிரும். ஓகேனா ஹாஃப் அப்படிங்கிறனால டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் நம்ம r டேஷ்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த r டேஷுக்கும் ஓகே இந்த ஆருக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்படி பண்ணால் இந்த ஆர் டேஷ்க்கும் ஆருக்கான ரிலேஷன். அதான் கொஸ்டின் கேட்டாங்க. தி ஈக்குலிபிரியம் செப்பரேஷன் பிட்வீன் த பால்ஸ் நவ் பிகம் ஆர் டேஷ். எப்படி மாறும்? ஏன்னா ஆப்ஷன் அப்போ தான் தெரியுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் டேஷ்க்கும் ஆருக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ பாருங்க, இப்போ இந்த பிட் பால் இங்கே இருக்கா, இந்த பொசிஷனில் பாருங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சார்ஜஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னே வச்சுக்கோம். அப்படிங்கிறப்ப ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ரெண்டுதுக்குள்ள ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பால் இந்த பொசிஷனில் இருக்கிறப்ப என்னன்னா இதோட வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகும். mg. டென்ஷன் பாருங்க, இந்த ஸ்ட்ரிங் தானே, இந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் t. ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் தீட்டா நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல வந்து t cos தீட்டா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி அலாங் திஸ் ஆங்கிள் t sin தீட்டா. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஆக்ட் ஆகல. ஸோ இந்த பர்டிகுலர் பித் பாலை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். Fe. ஓகே. ஸோ இது தீட்டானா இந்த ஆங்கிள் நம்ம தீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகே தான் கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது,
sin theta first t sin theta is equal to fe அதே மாதிரி cos theta is equal to mg ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு tan theta ஏன்னா sin by cos will be equal to fe by mg so fe is equal to mg tan theta mg tan theta okay so இப்போ நமக்கு F இங்கிறது என்னது electrostatic force between two charges so இந்த charges q னே வச்சுக்கும் okay so இந்த electrostatic force formula என்ன இருக்கும் k q square by distance r square okay so which is equal to mg tan theta இங்க என்ன வரும் tan theta அப்ளை பண்ணா opposite by hypotenuse அப்படிங்கறப்ப theta by y okay sorry opposite by adjacent so mg r by 2 இந்த distance தானே இந்த triangle மட்டும் எடுக்கணும் இந்த triangle மட்டும் எடுத்தோம்னா இது எனக்கு r by 2 so mg divided by y okay so இது நம்ம இன்னும் நம்ம எழுதணும்னா என்ன வரும் இந்த r square இங்க கொண்டு போறோம் so r square கொண்டு போய் becomes r cube இத நான் ஷார்ட்டன் பண்ணி எழுதுறேன் so which is equal to இந்த y இங்க கொண்டு போறோம் so இந்த 2 கீழ வந்துரும் அப்ப k q square இந்த 2 கீழ வச்சு 2k q square y by mg okay so இது நம்ம திரும்பி இங்க ரெப்ரசன்ட் பண்ணால தெரியுதான்னு பாப்போம் அது yes so deep in that okay so நம்ம மேல திரும்பி எழுதுவோம் நம்ம that is r cube is equal to 2k q square y by mg okay so இத கன்வர்ட் பண்ணி நம்ம in terms of r ல எழுதியாச்சு ரைட் இப்போ நம்ம செகண்ட் கேஸ்க்கு வரோம் so செகண்ட் கேஸ் இந்த கேஸ்ல r dash இதே சேம் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும் இன்னும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது அதே சேம் கேஸ் தான் வரும் fe is equal to mg tan theta இப்போ fe பொறுத்த வரைக்கும் in terms of r dash ல மாத்தி எழுதணும் நம்ம அப்ப என்ன வரும் k q square by r dash the whole square இங்க mg அப்படிதான் tan theta மட்டும் நமக்கு என்னது replace இந்த இடத்துல r dash by 2 y by 2 ஆயிரும் so r dash by 2 by y by 2 so 2 gets cancelled okay அப்ப இங்க பாத்தீங்கன்னா r dash square இங்க கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்னா r dash the whole cube இதை கொண்டு போறேன் இதை கொண்டு போறேன் is equal to k q square y by mg so k q square இந்த y கொண்டு போயாச்சு mg கீழ இறக்கியாச்சு k q square y by mg okay so இங்க பாருங்க r dash cube is equal to k q square y by mg இப்போ இந்த இடத்துல k q square y by mg க்கு பதிலா என்ன பண்ணலாம் r dash cube ரீப்ளேஸ் பண்ணலாம் so இத நம்ம என்ன பண்ணலாம் 1 ன்னு வெச்சுக்குவோம் இத 2 ன்னு வெச்சுக்குவோம் substitute 2 in 1 அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும் r dash cube is equal to இதுதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோமா சாரி அப்ப r cube is equal to twice of r dash cube நமக்கு தேவை r dash தான் அப்ப r dash will be equal to so the cube so r dash இப்படி எழுதியும் r dash cube is equal to r cube by 2 so from this r dash will be equal to r by 2 power 1 by 3 okay so இதே நம்ம எப்படி எழுதலாம் r dash is equal to r by okay r dash is equal to r by தெரியுதுன்னு பார்த்துக்கோம் okay fine visible r dash is equal to r by cube root அப்படின்றப்ப என்னது option b is the right answer okay okay the sixth problem so இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா two positive ions each carrying a charge q so ரெண்டு positive ions கொடுத்திருக்காங்க so ரெண்டு positive ions plus each carrying a charge இப்படி கொடுத்துட்டாங்க separated by distance d okay so if f is the force of repulsion ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ்னால கண்டிப்பா என்னது force of repulsion ரெண்டுத்துக்குமே இருக்கும் okay by Coulomb's law of forces so Coulomb's law பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் between the ions the number of electrons missing from each ion will be
ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? F is equal to ஸோ 1 by 4 pi epsilon naught. ஸோ 2 சார்ஜஸ்னால Q ஸ்கொயர். ஸோ Q dot Q by distance வந்து பார்த்தீங்கன்னா D ஸ்கொயர். இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் இங்கே நமக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா Q is equal to N into E. ஓகே. N represents the number of electrons. ஓகேவா? ஸோ அப்போ என்னது? Qக்கு பதில் அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ F is equal to 1 by 4 pi epsilon naught. இப்போ என்ன வரும்? N ஸ்கொயர் E ஸ்கொயர் by D ஸ்கொயர். நமக்கு தேவை N தான். அப்போ N square is equal to 4 pi epsilon naught F D square divided by E square. அப்போ N is equal to square root of ஸோ இதான் வந்து Nக்கான ஆன்சர். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு? 4 pi epsilon naught F D square by E square square root அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் C is the right answer. Okay. Option C is the right answer. Okay, the seventh problem. So இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 point charges are placed at the corners of an equilateral triangle. So equilateral triangle we have 3 point charges அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ assuming only electrostatic force. So only என்னது? electrostatic force தான். charges between the force between the charges அதான் வந்து electrostatic forces சொல்கிறோம். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ அவனே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். சிஸ்டம் கேன் நெவர் பி ஈக்லிபிரியம். ஸோ ஈக்லிபிரியம் இருக்குமா? ஸோ நெட் ஃபோர்ஸ் எனக்கு ஜீரோவாக இருக்குமா? அதான் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது அர்த்தம். அது பாசிபிள் இருக்குமா? ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் பக்கம் சிஸ்டம் வில் பி ஈக்லிபிரியம் இஃப் த சார்ஜஸ் ரொட்டேட் அபவுட் சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே நம்ம சார்ஜஸ் ரெஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ ரொட்டேஷன் பற்றி பேச கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் இருக்க பாசிபிலிட்டி கிடையாது. System will be in equilibrium if the charges have different magnitudes and different signs. அது ஒன்று. System will be in equilibrium if the charges have the same magnitude but different signs. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா 3 point சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து மூணுமே ஒரே லைனில் பிளேஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து என்னது அது ஈக்குவலிபிரியம் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தட் இஸ் கொலீனியராக இருக்கணும். அப்படின்னா தான் பாசிபிலிட்டிஸ். வேறு எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் 3 point சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலிபிரியம் இருக்க பாசிபிலிட்டியே கிடையாது. அப்படிங்கிறப்ப சிஸ்டம் கேன் நெவர் பி இன் ஈக்குலிபிரியம். சார்ஜஸ் அரேஞ்ச் பண்ணலாம், ஆனால் ஈக்குலிபிரியம் இருக்கணும்னா என்னது? கொலினியராக இருந்தால் மட்டும்தான் ஈக்குலிபிரியம் இருக்கும். ஓகே, ஒரே லைனில் இருந்தால் மட்டும் தான் ஈக்குலிபிரியம் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேறு எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் அப்படி கிடையாது. அப்படிங்கிறப்ப சிஸ்டம் கேன் நெவர் பி இன் ஈக்குலிபிரியம். ஓகே ஓகே த 8th ப்ராப்ளம். ஓகே, ஸோ 8th ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 2 copper balls. ஸோ 2 copper balls each weighing 10 grams are kept in air 10 centimeter apart. ஸோ 10 centimeter apartக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ if one electron from 10 power 6 atoms is transferred from one ball to the other. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு 10 power 6 ஆட்டம்ஸ்க்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து என்னது மாறி மாறி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வாட் இஸ் த என்ன கேட்குறாங்க? the Coulomb force between them is. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கிறனால அந்த Coulomb ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ Coulomb ஃபோர்ஸுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? சார்ஜ் வேல்யூ தேவை. ஓகேவா? இங்கே ஆனால் சார்ஜை பற்றி கொடுக்கவே கிடையாது. அதுக்கு பதில் என்னது வெயிட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம முதல்ல சார்ஜ் வேல்யூ கண்டுபிடிச்சா ஈஸியாக என்னது ரெண்டுத்துக்குன்றதில் ஃபோர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வந்து இந்த ரேட் கொடுத்துருக்கான் 1 electron from 10 power 6 atoms அப்படின்னு. முதல்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த மாஸில் இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 10 gram ஆஃப் காப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் என்னென்ன வச்சுக்கோ. ஓகே, இஸ் ஈக்குவல் டு மாஸ். எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்காங்க? 10 பை அதோட மோலார் மாஸ் ஆர் அட்டாமிக் வெயிட் அதோட வேல்யூ பாருங்கள் 63.5 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இன்டூ அவகேட்ரோஸ் நம்பர் 6.023 இன்டூ 10 power 23. ஓகே, ஸோ இந்த வேல்யூ போட்டோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த மாஸில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். மாசு மோலார் மாசு இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். இந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா யூ பி கெட்டிங் 9.48 இன்டூ 10 power 22.
ஆட்டம்ஸ் இருக்கு. 10 கிராமில் இத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதில் 10 கிராம் ஆஃப் காப்பர் பால்ஸ் அதில் வந்து இருக்குன்றது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து 1 electron from 10 power 6 atoms. ஸோ 10 power 6 ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் போகுதுன்னா அப்போ இந்த ஆட்டம்லேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போகுது? ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது? ஸோ 9.48 into 10 power 22 divided by 10 power 6. So total number of electrons in this gram வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆட்டமில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 10 power 6 டிவைட் பண்ணிங்கன்னா 9.48 into 10 power 16 electrons. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 9.48 10 power 16 எலக்ட்ரான்ஸ் தான் என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ எனக்கு சார்ஜ் வேணும். ஸோ சார்ஜ் நமக்கு தெரியும். டோட்டல் சார்ஜ் Q is equal to N into E. நமக்கு தான் N நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ E தான் நமக்கு தெரியும். E என்னது? ஸோ the value of E 1.6 into 10 power minus 19 Coulomb நமக்கு தெரியும். ஓகே, ஸோ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ இஸ் ஈக்குவல் டு Q வந்து என்னது? 9.48 into 10 power 16 into 1.6 into 10 power minus 19. இது போடினா we getting approximately 0.015 Coulomb. So charge value எனக்கு கிடைச்சிச்சு 0.015 Coulomb. Q is equal to 0.015 Coulomb. Q எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஒன் வேல்யூ ஆஃப் சார்ஜ் ஒரு காப்பர் பால் சார்ஜ் வேல்யூ Q கிடைச்சிருச்சு. இப்போ ஃபோர்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் அ ஃபோர்ஸ்? ஸோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா kq square by distance r square. ஸோ இங்கே kனா என்னது? 9 into 10 power 9. ஸோ இதான் வந்து ஸ்டாண்டர்டான வேல்யூ into 10 power 9 into 0.015 square divided by distance. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம், அது மீட்டரை மாற்றிக்கணும். ஸோ 10 into 10 power minus 2 the whole square. ஸோ இந்த calculation நீங்கள் போட்டிங்கன்னா you will be getting the answer. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா 2 into 10 power 8 Newton. ஸோ இந்த calculation போட்டால் எனக்கு என்னது? 2 into 10 power 8 Newton நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே, the ninth question. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். Determine the force on the charge Q placed at center in the following system of charges. Q வெளியே எனக்கு QQ தான் இருக்குது. at the vertices of an equal triangle of side A. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சார்ஜ் Qவில் இந்த ரிமைனிங் சார்ஜஸ்னால என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாமே ப்ளஸ் தான். ஓகே, சென்டர் பாயிண்டில். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம காமனான பாயிண்ட் நேம் நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ வி ஹேவ் இந்த பாயிண்ட் நேம் A, இது வந்து B, அது C. ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் பாருங்கள், ஏபி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ ஏ பாயிண்டில் இருக்கிற சார்ஜ்னால என்ன ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆகணும்? முதல்ல எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும். டிஸ்டன்ஸ் மேலே கண்டுபிடிச்சா தான் என்னது நம்ம அடுத்த ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? நம்ம இந்த ட்ரையாங்கிள் டோட்டலாக எடுத்துக்குவோம். ஸோ இந்த பாயிண்ட் டின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏடிசி. ஓகே, ஸோ இந்த ஏடிசி எடுத்துக்கோம். ஆஸ் ஈக்குவல் ட்ரையாங்கிள்னால இந்த ஆங்கிள் வந்து எனக்கு என்னது? 30 டிகிரி. ஸோ ஒவ்வொரு ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ டோட்டலாக 60ல் இது 30 டிகிரி. ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் ஏடிசி நம்ம எடுத்தோம்னா cos 30 அப்ளை பண்ணோன்னா என்னது? AD by AC வரும். AD by AC. ஓகே, ஸோ அப்போ ஏடிங்கிறது என்னது? ஓகே, ஸோ AC நம்மளுக்கு ஏன்னு தெரியும். cos 30 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு √3/2. ஸோ AD is equal to /2. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஏடியோட வேல்யூ தெரிஞ்சு, ஆனால் எனக்கு தேவை என்னது? ஏஓ. ஸோ ஈக்குவல் ட்ரையாங்கிளில் எப்படி நமக்கு செப்பரேட் ஆகிருக்குன்னா இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 இருக்கும். இந்த ரிமைனிங் பார்ட் வந்து எனக்கு 1/3 இருக்கும். ஓகே, தட் இஸ் இந்த மாதிரி தான். ஸோ ஏடிஏ பார்த்தீங்கன்னா வந்து 2/3 ஏஓ, தட் இஸ் இந்த மாதிரி தான் செப்பரேட் ஆகிருக்கும். 2/3 ஆஃப் ஏடி, அதே மாதிரி ரிமைனிங் தட் இஸ் இந்த ஏஓ. அதே மாதிரி ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் ஏடி. இப்படி தான் நம்மளுக்கு
செப்பரேட்டாக இருக்கும். அப்போ ஏஓங்க என்னது 2/3 ஆஃப் ஏடி. ஸோ ஏஓ இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் ஏடி. ஸோ 2/3 ஏடி என்னது 2 gets cancel a. ஸோ 3 வந்து என்னது √3.√3 பிரிக்கலாம். ஸோ ஒரு √3 கேன்சல் ஆச்சுன்னா என்னது. ஸோ ஃப்ரம் திஸ் ஏஓ இஸ் ஈக்குவல் டு a by √3. ஓகேவா? பை சிமிட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறாங்க, ஏஓ இஸ் ஈக்குவல் டு பிஓ இஸ் ஈக்குவல் டு சிஓ. எல்லாமே எனக்கு a by √3 தான். எல்லாமே எனக்கு a by √3 தான். இப்போ ஸோ ஒவ்வொரு சார்ஜரும் ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கிற சார்ஜ்னாலே என்ன வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசியை வந்து எடுத்துக்கும். ஸோ பி பாருங்க, இதுவும் எனக்கு ப்ளஸ் இதுவும் எனக்கு ப்ளஸ் அப்படிங்கிறப்ப ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த ஃபோர்ஸ் ஃப்ரம் பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது இந்த டைரக்ஷனில் இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், எஃப் ஓபி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பாயிண்ட் ஓல ஆக்ட் ஆகுது டியூ டு பி. ஓகே, அதே மாதிரி பாருங்க எனக்கு சி இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். அப்போ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ எஃப் ஓசி ஓகே அப்படிங்கிறத வச்சுக்கோ. ஸோ அதோட வேல்யூஸ் என்ன, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து காமன் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்போ அதோட ஃபோர்ஸ் வேல்யூ என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ எஃபிஓவாக இருக்கட்டும் எஃப்சிஓவாக இருக்கட்டும் ரெண்டுமே சேம் தான். ஸோ கே சார்ஜ் வந்து q² டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து a by √3. ஸோ a by √3 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ ரெண்டுமே சேம்னால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து எஃப் அப்படின்னு ஒரு காமனாக நோட்டேஷன் கொடுத்துக்கோம். எஃப் ஓகே, இந்த டேர்மை வந்து நம்ம எஃப் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே ஃபைன். இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இப்போ இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இதோட ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் எனக்கு இந்த மேல் டைரக்ஷனில் இப்படி எனக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மேல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுமா? ஸோ அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், பை parallelogram law of forces வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ ரிசல்டன்ட் பாருங்க. ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் FBO and FCO will be equal to, நம்ம தான் இந்த ஃபோர்ஸ் Fன்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ F² plus F² plus 2 F dot F cos theta. இதானே அந்த parallelogram law of forces ஒரு ஃபார்முலா. ஏன்னா நம்ம ரெண்டு ஃபோர்ஸுமே காமன் Fன்னு வச்சாச்சு, அதனால தான் F நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ will be equal to, இருக்கான்னு பார்ப்போம். எஸ் ஓகே, ஸோ will be equal to F² plus 2F of cos theta. ஸோ cos theta இந்த இது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ். இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வரும். ஓகே, ஸோ 120 டிகிரி. ஸோ F² plus 2F² 120 cos 120. ஓகே, cos 120. ஸோ இதை நம்ம இங்கே கண்டினியூ பண்ணோம்னா ஸோ இங்கே 2F² plus F² cos 120 வேல்யூ -1/2. ஸோ -1/2. ஸோ இது போட்டிங்கன்னா 2F² it becomes 2F² minus, in a 2 gets cancelled, minus F². So R will be equal to square root of F² will be equal to F தான். ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் டூ ஃபோர்ஸஸ் எனக்கு என்னது F தான் வருது. ஓகே, ஸோ அந்த எஃப்ங்கிறது கீழே ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் அடுத்து பாருங்கள், எனக்கு இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது இங்கே பாருங்கள் ப்ளஸ் Q. ஸோ இந்த ரெண்டு சார்ஜால் ரிசல்டன்ட் வந்து மேல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட், இந்த சார்ஜ் பாயிண்ட் ஏல இருக்குல்ல, அந்த சார்ஜோட மேக்னிடியூட் ஃபஸ்ட்டு எனக்கு கண்டுபிடிப்போம். ஸோ FAO அதுவும் பார்த்தீங்கன்னாலும் சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்படிங்கிறப்ப KQ² by A by √3 the whole square தான் வருது. இதுவும் நம்ம எஃப்க்கு ஈக்குவேட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ இதோட டைரக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகும்? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னால அது என்னது டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ். எனக்கு என்னது அப்படியே கீழே ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு என்ன பாருங்க, ஸோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஃப் தானே, இந்த ரிசல்டன்ட் வேல்யூவே எனக்கு எஃப் தான். இந்த எஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த ஏல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஆக்ட் ஆகுது.
ஸோ மேலே எஃப் கீழே எஃப் ரெண்டுமே எனக்கு என்னது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால எனக்கு கேன்சல் அவுட் ஆயிரும். ஓகே, நல்லா பாருங்க. ஸோ இந்த பிசி ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட்டோட ஃபோர்ஸ் வேல்யூவே எனக்கு எஃப் தான். ஓகே, அதே மாதிரி இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கிற சார்ஜோட ஃபோர்ஸும் எனக்கு எஃப் தான். ஸோ இந்த ரிசல்டன்ட் எஃப் மேலே ஆக்ட் ஆகுது, ஏவோட ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்ட் ஆகுது, ரெண்டுமே எஃப் எஃப் ஆப்போசிட்டாக இருக்கிறனால கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன எனக்கு இங்கே ஆன் த பாயிண்ட் ஓ வந்து பார்த்தீங்கன்னா வில் பி 0. ஓகே ஓகே, இது 10th ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜஸ் Q Q Q Q they are placed at the corners A B C D of a square respectively. ஓகேவா, ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டயக்ராம் இங்கே வரையிற பாருங்க. ஸோ we have a square. ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் இது வந்து நம்ம ஏ பி சி டி இந்த வச்சோன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் Q சார்ஜ் இங்கே இருக்குது, அடுத்து வந்து ஸ்மால் க்யூவாக இருக்கணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேபிட்டல் Q, அடுத்து வந்து ஸ்மால் q. இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கணுங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு. இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அந்த சார்ஜ் Q0. ஸோ இங்கே பாருங்க, ஏதோ ஒன்று கேபிட்டல் சார்ஜ் Qவில் வந்து எனக்கு அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 ஆகணும்னா due to other charges what is the relation between capital Q and small q? இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபோர்ஸ் டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் எடுத்தோம்னா அதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஃபோர்ஸ் டியூ டு அதர் சார்ஜஸ். இப்போ இந்த Q எடுத்துட்டோம்னா இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஃபோர்ஸ் டியூ டு இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் இந்த சார்ஜ், சரிங்களா? இது மூணுமே தான் இங்கே ஆக்ட் ஆகும். இந்த சார்ஜ் எடுத்துட்டோம்னா ஃபோர்ஸ் டியூ டு இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் இந்த சார்ஜ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேச போகிறதே வந்து கேபிட்டல் Q சார்ஜை பற்றி தான். ஸோ ஏதோ ஒரு கேபிட்டல் Q சார்ஜில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 ஆகணும்னா கேபிட்டல் Qக்கு ஸ்மால் Qவில் ரிலேஷன்ஷிப் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம இந்த கேபிட்டல் Qவை எடுத்துக்குவோம், இந்த Qவில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இந்த Q, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் இது கொடுத்துருக்காங்களா? ஓகே, நம்மளே டிஸ்டன்ஸ் வச்சுக்குவோம். ஓகே, ஏ அப்படின்னு வச்சுக்கோம், ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ அப்படிங்கிறத. ரைட், ஸோ இப்போ பாருங்கள், முதல்ல டைரக்ஷன் தெளிவாக பாருங்கள். ஸோ இங்கே பி, ஸோ இந்த பாயிண்ட் சி இருக்கா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ பிலேருந்து வர சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னால பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இந்த பாயிண்ட் சியில் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் ஆக்ட், தட் இஸ் எஃப் ஃபோர்ஸ் ஆன் சி டியூ டு த ஃபோர்ஸ் ஆன் பி, இதான் வந்து நம்மளுக்கு டைரக்ஷன். அதே மாதிரி இந்த பாருங்க டியில் வந்து எனக்கு பாருங்க அதே மாதிரி தான் ஸ்மால் Q இருக்கு. ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னா ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், அதனால இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். FCD ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ஓகே, ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிடிச்சி தள்ளுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இதோட ரிசல்டன் பாருங்க எப்படி ஆக்ட் ஆகும்? இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகே, சரி ரைட். இப்போ இங்கே ஒரு விட்டுட்டோமே ஏ, ஸோ ஏலேருந்து பார்த்தீங்கன்னாலும் என்னது ஒரு சார்ஜ் ஃபோர்ஸு இங்கே ஆக்ட் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா √2a, ஏன்னா டயக்னல், அதனால் √2a. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சார்ஜ்னால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த Q இருக்குல்ல, அதனால என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த ரெண்டு சார்ஜோட ரிசல்டன்ட்டும் இந்த சார்ஜ் ஃப்ரம் ஏ மொத்தமாக சேர்த்தா 0 வரணும். ஓகே, அப்போ அந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். முதல்ல என்னது ரிசல்டன்ட் டியூ டு சார்ஜ் அட் டி அண்ட் பி என்னங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ எஃப், ஸோ ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ் தான் வரும், பிகாஸ் ரெண்டுமே சேம் மேக்னிடியூட் தான். ஸ்மால் q சேம் டிஸ்டன்ஸ். அப்போ எஃப்சிடியும் சரி அதே மாதிரி எஃப்சிபியும் சரி ரெண்டுமே சேம் வேல்யூ தான் வரும். என்ன ஃபார்முலா? k(q²) பை டிஸ்டன்ஸ் வந்து a². ஸோ ரெண்டுத்துக்கும் இதே தான் நோட்டேஷன். ஓகே, ஸோ இப்போ ரிசல்டன் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ரிசல்டன் பாருங்க. ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் charge on B and D on C. ஓகே, ஸோ அந்த வேல்யூ வந்து பாருங்க. ஸோ ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? காமனாக எஃப்னு நம்ம வச்சுக்கோம். ரெண்டுமே சேம் தானே, காமனாக நம்ம எஃப்னு வச்சுக்கோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்காக. ஓகே, ஸோ
f square plus f square. So இதான் fcd fcp தான் f square plus f square plus 2f dot f cos angle வந்து 90 degree cos theta. ஏன்னா ரெண்டுத்துக்கு கொண்டுள்ள angle 90 degree. ஓகே, cos 90 வந்து எனக்கு என்னது 0 அப்படிங்கிறப்ப இந்த டேர்ம் மொத்தமாக கேன்சல் ஆயிடும். அப்போ r is equal to f square plus s square பண்ணிங்கன்னா என்னது root 2fன்னு வரும். ஸோ the resultant பாருங்க due to b and d வந்து root 2f. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த சார்ஜ் வேல்யூ. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் on C due to charge on A. Force on C due to charge on A. அதோட வேல்யூ என்னது F, that is எப்படி எழுதலாம் CA. ஸோ FCA வேல்யூ என்ன வரும், ஸோ K. ஸோ ரெண்டுமே QQ தான். ஸோ KQ ஸ்கொயர் பை இப்போ ரூட் 2A அப்படின்றப்ப ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஆயிரும், இது A ஸ்கொயர் ஆகும். ஸோ இதான் வந்து ஸோ KQ ஸ்கொயர் பை 2A ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க, நெட் சார்ஜ் ஆன் Q வந்து 0வாக இருக்கணும். அப்போ என்னது இந்த இதுவும் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 0 வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ net charge on C to be 0. Okay, so R plus இப்படி எழுதலாம். So R plus FCA is equal to 0 அப்படிதான் வரும். R என்னது root 2 into F நம்ம என்ன எடுத்துருக்கோம் KQ square by A square. So K, so plus K capital Q square by 2A square is equal to 0. நம்ம என்னது Qக்கும் ஸ்மால் Q ரிலேஷன் தான் தேவை, இதை அங்கிட்டு கொண்டு போயிருங்க. minus of KQ square by 2A square. So K அடிபட்டுரும். ஓகே, இங்கே Q ஸ்கொயர் வராது, சாரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ Q on Qனால வந்து இது Q இன்ட்டு கேபிட்டல் Q, அதான் F. ஓகே, ஸோ இதை மாற்றிட்டோம், Q இன்ட்டு கேபிட்டல் Q அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல Q இன்ட்டு கேபிட்டல் Q ரிசல்டன்ட் வேல்யூ மாற்றி போட்டாச்சு. ஓகே, ஸோ ஸ்மால் Q இன்ட்டு கேபிட்டல் Q. ஸோ அப்போ இங்கே என்னது கேபிட்டல் Q. அப்போ இந்த ஒரு ஸ்கொயர் இந்த Q அடிபட்டுருமா. ஓகே, K கெட்ஸ் கேன்சல், A ஸ்கொயர் கெட்ஸ் கேன்சல்டு. இந்த 2 இது வந்துருச்சுன்னா இட் பிகம்ஸ் 2 root 2 ஸ்மால் Q இஸ் ஈக்குவல் டு Q. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா Q வில் பி ஈக்குவல் டு மைனஸ் Q2 root 2. ஆர் இது எப்படி எழுதலாம், மைனஸ் டு ஸ்மால் Q, minus 2 root 2 into small q. அப்போ ஆப்ஷன் A is the right answer. ஓகே, ஏன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நெட் ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ் Q 0வாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சார்ஜ்னால ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே பாருங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க, Q இன்ட்டு கேபிட்டல் Q. ஓகே, ஸோ அந்த ரெண்டுத்துமே ஆட் பண்ணால் 0 வரணும். ஸோ பண்ணால் வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ ஃபார் Q. ஓகே, the 11th problem. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், force of attraction between 2 point electric charges placed a distance d in a medium is F. ஸோ அவனே கொடுத்துட்டான், ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ வாட் எவர் மேபி என்னது ஒரு ப்ளஸ் Q ஒரு மைனஸ் Qனே வைங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த டிஸ்டன்ஸ் d. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் F வந்து பார்த்தீங்கன்னா என்னது கூலும்ஸ் லா ஃபோர்ஸ் பற்றி F. ஸோ சேம் மேக்னிடியூட் 2 point electric charges அப்படின்றப்ப K Q ஸ்கொயர் பை டிஸ்டன்ஸ்னால D ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை நம்ம காமனாக வச்சது ரொம்ப சிம்பிளாக. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வாட் டிஸ்டன்ஸ் அப்பார்ட் ஷுட் தீஸ் பி கெப்ட் இன் த சேம் மீடியம் ஸோ தட் த ஃபோர்ஸ் பிட்வீன் தம் பிகம்ஸ் F/3. F இதே வந்து 1/3 மாறணும்னா எந்த டிஸ்டன்ஸில் வச்சா எனக்கு அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பிகம்ஸ் F/3 எப்போ KQ ஸ்கொயர் பை அந்த டிஸ்டன்ஸை X ஸ்கொயர்னு வச்சுக்கும். ஓகே, ஸோ எனக்கு அதை X ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். எனக்கு ஆல்ரெடி Fக்கான வேல்யூ தெரியுமே, சப்ஸ்டிட் பண்ணுவோமா இங்கே. ஸோ இந்த இடத்துல Fக்கு ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஸோ KQ ஸ்கொயர் பை
3d square which is equal to k q square by x square. எனக்கு x வந்து in terms of d ல தெரியணும், அதான் ஆன்சர்ல கேட்டிருக்காங்க. So k q square gets cancelled. So x square is equal to 3d square in which x is equal to root 3 of t. So x is equal to root 3 of t. Okay. Option D is the right answer. So x வந்து எனக்கு root 3 d இருந்தா எனக்கு என்னது distance separation தான் எனக்கு force வந்து f by 3 தான் இருக்கும். Okay. Okay. The 12th problem. So in the problem பாருங்க 2 point charges A and B having charges plus q and minus q respectively are placed a certain distance apart and force acting between them is f. Okay. Okay. So எனக்கு என்னது plus q இங்க இருக்கு minus q இங்க இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல act ஆற force f அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. Okay, if 25% of charge of A is transferred to B, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான், 25% of charge A is transferred to B. Okay, so A ல இருந்து 25% வந்து transfer ஆயிருக்கு B, அப்ப A ல குறையுது B ல ஏறுது. So எவ்வளவு இங்க குறையுது, 25% portion, that is 1/4 of the charge. அப்ப இங்க என்னது q minus q by 4. Whenever it becomes 3q by 4. இங்க பாருங்க B, so இது வந்து point A, இது point B. So இங்க B ல பாத்தீங்கன்னா வந்து gain பண்ணிருக்கு 25%. அப்ப என்ன வரும், so minus q plus q by 4. So it becomes minus 3q by 4. So இப்போ புது சார்ஜ் ரெண்டுமே என்னது 3q by 4 minus 3q by 4. ஓகேவா, so இதோட வேல்யூ இது வந்து என்னன்னா பழைய f ஓட எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஜென்ரலாக என்ன வரும், ஸோ எஃப் நார்மலாக பார்த்தீங்கன்னா கே கியூ ஸ்கொயர் பை நம்மள டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆர்னு வச்சுக்கோம். ஸோ கே கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், இதான் வந்து நம்மளுக்கு எஃப். ஸோ நம்ம புதுசாக வர ஃபோர்ஸ் வந்து எஃப் டேஷ், கீப் இட் எஃப் டேஷ் ஃபார் இந்த சார்ஜ் 3q by 4 இருக்கும் மைனஸ் 3q by 4 இருக்கும். மேக்னிடியூட் 3q by 4. ஓகே, ஸோ கே என்னது 3q by 4 the whole square by r square. Okay, so இதான் வந்து நம்ம புது force. So f dash is equal to k, so 9 by 16 q square by r square. So நல்லா பாருங்க, இந்த k q square by r square க்கு பதிலா எப்படி எழுதலாம், 9 by 16 of f. So புது force எனக்கு என்னவா மாறிடுச்சு, 9 by 16 of f. Option C is the right answer. Okay. Okay, the 13th problem. So இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து two spherical conductors B and C. So ரெண்டு spherical conductor கொடுத்துருக்காங்க B and C. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா having equal radius எல்லாம் கொடுத்துருக்காங்க, equal charges. ஸோ இது நம்ம இதோட சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா Qன்னு வச்சுக்கோம், கேபிட்டல் Q. ரெண்டுத்தோட சார்ஜுமே கேபிட்டல் Q அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். அண்ட் இந்த ரிப்பல் ஈச் அதர், ஸோ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் வித் ஃபோர்ஸ் F, ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஃபோர்ஸ் வந்து F அப்படின்னு கொடுத்துட்டாங்க. when kept apart at some distance, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், ஓகேவா, அது நம்ம டிஸ்டன்ஸ் என்ன ஆர்னு வச்சுக்கலாமே. ஓகே, தேர்ட் ஸ்பெரிக்கல் பாருங்க, இப்போ புதுசாக ஒரு ஸ்பெரிக்கல் வரான், அதை நம்ம Pன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, இந்த Pயை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும்னா வந்து having some radius as that of B, so Bக்கு ஈக்குவலாக இருக்கு, பட் அன்சார்ஜ் நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, டோட்டலி அன்சார்ஜ் அப்படிங்கிற நியூட்ரல்னு அர்த்தம். இஸ் brought in contact with B. ஸோ ஃபர்ஸ்ட் பியோட கான்டாக்ட் ஆகுது. ஸோ கான்டாக்ட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுனா வந்து சார்ஜ் வந்து ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகே, ஸோ என்ன சார்ஜ் அன்சார்ஜ் அப்படின்றப்ப ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். ஸோ எப்படி ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் P in contact with B. So P in contact with B. அப்போ கான்டாக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா சார்ஜ் இன் B and P. ஸோ B and B என்ன ஆயிரும்னா சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறப்ப it becomes Q by 2, it becomes Q by 2. இப்போ Pயோட சார்ஜ் Q by 2 ஆயிடுச்சு. இப்போ அடுத்து P என்ன பண்ணுது, அடுத்து Cயோட கான்டாக்ட் வைக்குது. ஓகே, ஸோ செகண்ட் கேஸ் என்னது, P in contact with C. ஓகே, ஸோ சியோட சார்ஜ் ஆல்ரெடி Q இருக்கு, இப்போ பியோட சார்ஜ் Q by 2. ஸோ ரெண்டுமே கான்டாக்ட் ஆகிறப்ப
ஸோ P வந்தோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட சார்ஜ் வந்து என்னது பிகம்ஸ் Q/2. ஸோ இப்போ ஈக்குவல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறப்ப என்னன்னா வந்து இதுலேருந்து பாதி அப்போ என்ன ஆகும் இட் பிகம்ஸ் Q/4. ஓகே ஸோ இப்போ சியோட சார்ஜ் என்ன ஆகும் ஆல்ரெடி Qவாக இருந்தது இப்போ என்னது பிகம்ஸ் ஓகே Q/2. ஓகே இதுலேருந்து Q/2 சார்ஜ் வந்து நம்மளுக்கு வெளியே வரும். ஓகே ஸோ இப்போ P வந்து பார்த்தீங்கன்னா சி காண்டாக்ட் பண்ணி முடிச்சு வெளியே ரிமூவ் பண்ணக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஸோ Q/4 ப்ளஸ் Q/2 இதான் சார்ஜ் ஷேரிங் ஆயிருக்கு. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் வி ஈக்குவல் டு 3Q/4. ஓகே ஸோ இது காண்டாக்ட் ஆனக்கப்புறமேட்டு ஸோ இந்த சார்ஜஸ் காண்டாக்ட் ஆனக்கப்புறமேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பியில் இருக்கிற சார்ஜ் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்ல 3Q/4 சியில் வந்து பார்த்தீங்கன்னா 3Q/4. ஓகே ஸோ இதுலேருந்து பாதி ஷேராக இருக்குது இப்போ Q/4 இது சியிலேருந்து பாதி ஷேராக இருக்குது Q/2 ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா 3Q/4. ஸோ இப்போ ரெண்டுமே பியும் சியும் காண்டாக்ட் ஆனக்கப்புறமேட்டு பியை ரிமூவ் பண்ணிங்கன்னா இப்போ சார்ஜஸ் ரிமைனிங் இன் சி வந்து 3Q/4 சார்ஜஸ் இன் பி வந்து 3Q/4. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் ஸோ பி வந்து பியில் காண்டாக்ட் ஆகி ரிமூவ் பண்ணக்கப்புறமேட்டு பியில் இருக்கிற சார்ஜ் வந்து Q/2. ஓகே ஸோ பியில் இருக்கிற சார்ஜ் Q/2. இப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் சியோட காண்டாக்ட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்கிற சார்ஜ் 3Q/4. இப்போ ஃபைனலாக வந்து பியில் சி எவ்வளோ சார்ஜ் இருக்குது ஸோ ஃபைனலாக பியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குது Q/2 சியில் வந்து பார்த்தீங்கன்னா 3Q/4. ஓகே இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ பாருங்கள் ஸோ நியூ ஃபோர்ஸ் F' இஸ் ஈக்குவல் டு K சார்ஜ் என்னது Q/2 இன்னொன்று என்னது 3Q/4 டிவைட் பை சேம் டிஸ்டன்ஸ். ஓகேவா அப்படிங்கிறது பிசிக்கு டிஸ்டன்ஸ் மாறல ஸோ R². ஸோ இது நம்ம கம்பேர் பண்ணோன்னா ஸோ கே ஸோ இங்கே நம்ம எஃப் நம்ம ஜென்ரலாக நம்ம எழுதவே இல்லை. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பில் எஃப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கே Q²/R². ஓகே ஜென்ரலாக எஃப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே F' பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ கே இந்த Q² R² இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது 3/8. ஓகே அப்போ என்ன அர்த்தம் வில் பி ஈக்குவல் டு 3F/8. ஸோ நியூ ஃபோர்ஸ் பிகம்ஸ் ஈக்குவல் டு 3F/8. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஓகேவா ஃபஸ்ட்டு பி வந்து அன்சார்ஜாக இருக்குது ஸோ பியை டச் பண்ணுறப்ப ஈக்குவல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஆயிரும். இங்கே Q/2 இங்கே Q/2. இப்போ பியில் இருக்கிற Q/2 அது சியோட காண்டாக்ட் ஆகுது. சி வந்து Q இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறப்ப சியிலேருந்து Q/2 வெளியே வரும் இதில் Q/4 வெளியே வரும். டோட்டல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ 3Q/4. ஸோ பி வந்து சியோட காண்டாக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ சார்ஜ் இருக்குது 3Q/4 3Q/4. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்னது ஸோ ஆஃப்டர் காண்டாக்ட் ஆனதுக்கப்புறமேட்டு பியில் இருக்கிற சார்ஜ் Q/2 சியில் இருக்கிற 3Q/4 ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா now the new force is 3F/8. okay so regarding charges and coulombs law வச்சு நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஸோ மேலும் ரிமைனிங் டாபிக்ஸ் நம்ம இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு காஸ் லா இதெல்லாம் இருக்குது. அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் வந்து எல்லாம் பாருங்கள். ஸோ மேலும் அடுத்த வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே தேங்க்யூ.